உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆடி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மீனராசி. பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எதையும் இயல்பாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ல் ராகுவும் 11ல் சனியும் சஞ்சரிக்கிறதுனால எந்த சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் எளிதில் கையாண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இருப்பினும் யாரையும் நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பொருளாதார தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடன்பிறப்புகளால் மனஸ்தாபங்கள் சரியாகும். இருப்பினும் எதிலும் தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக அணுகுவது நல்லது. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் குறைக்கலாம். எதிரிகளால் பிரச்சனை நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படும். தந்தை உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிதிர்வழி சொத்து பிரச்சனை நீங்கும். மூத்தோர் மற்றும் குருவின் ஆசி பெறுவதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உத்தியோகத்தில் இடம் மாறுதல் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், முயற்சிகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வரும். தனவரவு அதிகரிக்கும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 21, 22, 23, 24, 25, 31, ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 17, 18, 19, ஆகஸ்ட் 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான வேலைக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.